This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ரெட் லைன் தாண்டும் ஏஐ மாடல், மனித குலத்திற்கே இது ரொம்பவே ஆபத்து, எச்சரிக்கும் வல்லுநர்கள். இந்த காலத்தில் நாம் திரும்பிய பக்கமெல்லாம் ஏஐ தான் இருக்கிறது. ஏஐ மாடல்கள் பல்வேறு துறைகளிலும் நமக்கு மிகப்பெரிய உதவியை செய்து வருகிறது. இதற்கிடையே சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் ஏஐ மாடல்கள் ஆபத்தான ரெட் லைனை கடப்பதாகவும் இதனால் அது மனிதர்களை கையை விட்டு செல்லும் ஆபத்து இருப்பதாகவும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு இந்த காலத்தில் உலகமெங்கும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. ஏஐ இல்லாத துறைகளே இல்லை என்ற அளவுக்கு உலகமெங்கும் அவை ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அதே நேரம் ஏஐ மாடல்கள் எப்பொழுது வேண்டுமானால் மனிதர்கள் கையை மீறி செல்லலாம் என்றும் வல்லுநர்கள் எச்சரித்து வருகிறார்கள். இதற்கிடையே செயற்கை நுண்ணறிவு குறித்து சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது செயற்கை நுண்ணறிவு தன்னைத்தானே க்ளோன் செய்து கொள்ளும் ஆற்றலை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அடைந்துவிட்டதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இது ரெட்லைனை கடக்கும் ஒரு செயல் என்றும் இதனால் பேரழிவு ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். உலகின் டாப் 2 தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஏஐ மாடல்கள் எந்த ஒரு மனித தலையீடும் இல்லாமல் தங்களை க்ளோன் செய்யும் திறனை பெற்றுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். 2 வெவ்வேறு சூழ்நிலைகளை கொடுத்து அதற்கு இந்த ஏஐ மாடல்கள் எப்படி இயங்குகிறது என்பதை ஆய்வாளர்கள் ஆய்ச்சி செய்தனர். முதலில் ஷட்டவுன் ஆவதை எப்படி தவிர்க்கிறது என்பதை குறித்து ஆய்வு செய்துள்ளனர். அதாவது மனிதர்கள் சில காரணங்களுக்காக இந்த ஏஐ மாடலை மொத்தமாக ஷட்டவுன் செய்ய முயன்றால் அதை கண்டறிந்து அதில் இருந்து தப்பிக்க தன்னைத்தானே க்ளோன் அல்லது பிரதி எடுத்து கொள்கின்றதாம். அடுத்து அந்த மாடல்கள் எந்த ஒரு மனித தலையீடும் இல்லாமல் தங்களை தாங்களே க்ளோன் எடுத்து கொள்கிறது. முடிவு இல்லாத ஒரு லூப் முறையில் இவை தொடர்ச்சியாக தங்களை பிரதி எடுத்து கொண்டே இருக்கிறது. அதிலும் எந்த ஒரு நுழைவும் பிழையும் இல்லாமல் அவை தங்களை தாங்களே பிரதி எடுத்து கொள்கிறதாம். இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில், நாங்கள் பல்வேறு வழிகளில் பல்வேறு முறைகளில் இந்த சோதனைகளை நடத்தினோம். 50% முதல் 90% சோதனைகளில் இவை தங்களை தாங்களே க்ளோன் செய்து கொள்கின்றன. இது மனித உதவியன்றி ஒரு ஏஐ அமைப்பால் தன்னைத்தானே க்ளோன் செய்ய முடிவது என்பது ஏஐ மாடலுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஆபத்தான ஏஐ மாடல்கள் உருவாக இது ஒரு தொடர்பாக அமைந்துவிடும் ஆபத்து இருக்கிறது என்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.